வெல்கம் டு ஹிந்தி சிக்ஷா. நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ண போகிறது மத்தியமா எக்ஸாமுக்கு வரக்கூடிய லெட்டர் ரைட்டிங். மத்தியமா புக்கில் பேஜ் நம்பர் 166 இருக்குது. कसरत करने की ज़रूरत बतलाते हुए अपने छोटे भाई के नाम पर एक पत्र लिखिए. कसरत मीन्स எக்ஸசைஸ்னுடைய அவசியத்தை சொல்லி உன்னுடைய சோட்டா பாயினுடைய பெயருக்கு ஒரு லெட்டரை எழுதுங்கள். பத்திரம் மீன்ஸ் லெட்டர். இந்த இடத்துல வந்து யார் எழுதுகிறாங்களோ அவங்களுடைய அட்ரஸ் தான் போடணும். ரைட் சைடு டாப் கார்னரில். ஓகே, யார் எழுதுகிறாங்களோ அவங்களோட அட்ரஸ் போடணும். இதில் வந்து 70 அரவிந்த் ரோடு பாண்டிச்சேரின்னு போட்டிருக்காங்க. பிரியபாயி வெங்கடேஷ், அன்புள்ள பிரதர் வெங்கடேஷ். குஷிகை ஹாப்பியாக இருக்குது. என்னவென்றால் தும் அச்சி தரக பட் ரஹே ஹோ, நீ நல்ல முறையில் படித்து கொண்டிருக்கிறாய். மேனே சுனாத்தா, நான் கேள்விப்பட்டேன். கி என்னவென்றால் தும் ஆஜ்கல் பகுத் கம்ஜோர் ஹோ கயே ஹோ, நீ நவடேஸாக இப்போ கொஞ்ச நாளாக ஓகேவா, நவடேஸில் பகுத் கம்ஜோர் ரொம்ப வீக் ஆகிட்டேன்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். சுனாத்தா படாய்க்கே சாத், படிப்போடு சேர்ந்து படாய்க்கே சாத் சாத் கசரத் கர்னா பி ஜரூரிகை, எக்ஸசைஸ் செய்வதும் அவசியம். कसरत करने से शरीर तंदुरुस्त बनता है. एक्सरसाइज செய்தால் பாடி ஹெல்த்தியாக மாறும். स्वस्थ शरीर में स्वस्थ मन का वास होता है. சால பாதி இஸ் வ திரும்ப சால பாதி இஸ் அப்புறம் த ஸ்வஸ்த शरीर में स्वस्थ मन का वास होता है. ஹெல்த்தியான பாடியில் ஹெல்த்தியான மனம் லொக்கேட் ஆகிருக்கும். பாடியை ஹெல்த்தாக வச்சுருந்தா தான் நம்மளுடைய பிரெயினும் ஆக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இஸ்லியே கசரத் கர்னா ஆரம்ப கரோ, அதனால் எக்ஸசைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணு. மா பாபுக்கோ மேரா பிரணாம், அம்மா அப்பாவிற்கு என்னுடைய வணக்கம். பகன்கோ மேரா பியார், சிஸ்டருக்கு என்னுடைய அன்பு, நான் என்னுடைய அன்பை சிஸ்டருக்கு தெரிவிக்கிறேன்னு அந்த லெட்டரில் இண்டிகேட் பண்ணுறாங்க. துமாரா பாய், யுவர்ஸ் பிரதர் கே உமாபதி. பத்தா, இது வந்து கண்டென்ட்டுக்கு கீழே ரைட் சைடு கீழே தான் எழுதணும். இப்படிக்குன்னு எழுதுவாங்க இல்லையா லெட்டரில் தமிழில், அது இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் மார்ஜினை ஒட்டி பத்தான்னு எழுதணும். பத்தா மீன்ஸ் அட்ரஸ். அதிலிருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் அட்ரஸ் எழுதணும். அது அந்த பத்தா முடியுதுலையே அதுக்கு கீழே அப்படியே எழுதினாலும் ஓகே தான். கே வெங்கடேஷ், இப்போ இங்கே என்ன நேம் போடுறீங்க, யாருக்காக எழுதுறீங்களோ அதே நேமை தான் இங்கே மென்ஷன் பண்ணணும். கே வெங்கடேஷ், இது வீட்டு நம்பரு. மோத்திலால் ஸ்ட்ரீட் நேமு சென்னை. ஸோ இந்த ஊர் நேமும் வேறு நேம் போடணும். உங்களுக்கு ஈஸியான ஊர் நேம் கூட போட்டுக்கலாம். ஓகேவா, எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் எனக்கு ஈஸியாக சேலம்னு எழுத தெரியும், ஈரோடுன்னு எழுத தெரியும், சென்னைன்னு எழுத தெரியும்னா நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் இங்கே சென்னை இருக்கிறதுனால இங்கே சென்னை எழுதக்கூடாது, நீங்கள் வேறு தான் எழுதணும். அதுதான் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ, தன்யவாத்.